வேட்டைக்கு தயாராகும் அமலாக்கத்துறை. ராகுல் நவீன் போட்ட ஸ்கெட்ச் எதிரொலி. டேவிட்சன் ஆசீர்வாதத்தை முக்கிய பதவிக்கு கொண்டு வந்த திமுக. தேர்தல் தேதி அறிவித்ததும் குறிவைத்து அடிக்கப் போகும் அமித்ஷா. கெஜ்ரிவாலை போன்று கதறி அழப்போகும் மு.க.ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் திமுகவின் ஊழல் அமைச்சர்களை தட்டி தூக்குவதற்கு அமலாக்கத்துறையும் தயாராகி கொண்டு வருகிறது. ஆனால் மு.க.ஸ்டாலினோ இடியை திமுக அமைச்சர்கள் நெருங்க விடவே கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே செயல்பட்டுக் கொண்டே வருகிறார். அதற்காகவே தொடர்ந்து நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபியை நியமித்து வருகிறார். குறிப்பாக நேற்று திடீரென டேவிட்சன் தேவாசீர்வாதம் உட்பட 20 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளார் மு.க.ஸ்டாலின். ஆயுதப்படையில் டிஜிபியாக இருக்கும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஸ்டாலின். முக்கியமாக இவரை இந்த துறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் 20 IPSகளை மாற்றியுள்ளார். இதற்கென்ன காரணம் என்றால், தற்போது அமலாக்கத்துறை இயக்குநராகும் நவீன் சென்னை வந்து திமுக அமைச்சர்களின் பழைய மற்றும் புதிய ஊழல் பட்டியலை கையில் எடுத்துவிட்டார். அதனால் அடுத்தபடியாக அமித்ஷா உத்தரவு போட்டதும் அவர் வேட்டைக்கு தயாராகி விடுவார் என்று கூறப்படுகிறது. ஆனால் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை திமுகவின் அமைச்சர்கள் மீது காவல்துறை FIR போட்டால் மட்டுமே அமலாக்கத்துறையால் அவர்களை சுற்றி வளைக்க முடியும் என்பதால் பொறுப்பு டிஜிபிகளை தரும் கைவசம் வைத்துக் கொண்டு அவர்களை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் அமைச்சர் KN நேரு மீது எழுந்துள்ள 2300 கோடி ஊழல் விவகாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. ஆனால் மு.க.ஸ்டாலினோ சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தனக்கு சாதகமான ஒரு நபர் தலைவராக இருந்தால் மட்டுமே ஊழல் அமைச்சர்களை காப்பாற்ற முடியும் என்பதால் தற்போது அவசர கதியில் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவராக நியமித்துள்ளார். இவர் எப்போதுமே திமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர். அதனால்தான் தேர்தல் வரை திமுக அமைச்சர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திடீரென்று இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதேபோல பொறுப்பு டிஜிபியும் தன்னால் நியமிக்கப்பட்டவர் என்பதால் இவர்கள் 2 பேருமே ஊழல் அமைச்சர்கள் மீது கண்டிப்பாக FIR போடவே மாட்டார்கள். இதனால் அவர்களை இடியால் நெருங்கவே முடியாது என்பதுதான் தற்போது மு.க.ஸ்டாலின் திட்டமாக இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே அனைத்து கட்டுப்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தின் கைக்கு மாறிவிடும். அப்போது அவர்கள் திமுக அரசு நியமித்துள்ள அதிகாரிகளை அதிரடியாக மாற்றம் செய்துவிட்டு தங்கள் சார்பில் புதிய நபர்களை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக தற்போது இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பொறுப்பு டிஜிபி மாற்றப்பட்டு நிரந்தர டிஜிபியும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தற்போது நியமிக்கப்பட்டுள்ள டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டு அவரிடத்துக்கு இன்னொரு புதிய நபரும் வர உள்ளார்களாம். அதனால் தனக்கு சாதகமான நபர்களை இந்த பதவியில் நியமித்து விட்டால் யாரையும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற ஒரு கணக்கு போட டெல்லி மேலிடமோ வேறு கணக்கு போடுகிறது. அந்த வகையில் தற்போது மு.க.ஸ்டாலின் தனக்கு சாதகமான IPS அதிகாரிகளை முக்கிய இலாக்காக்களுக்கு மாற்றியுள்ள நிலையில் இன்னும் 1 மாத காலம் கூட இவர்களது பதவி நீடிக்காது என்பது தெரிய வந்திருக்கிறது. அதிலும் அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீன் தற்போது சென்னை வந்திருப்பவர் திமுக ஊழல் அமைச்சர்களின் பட்டியலை கையில் எடுத்து விட்டாராம். இவர்களில் யார் யாரை தேர்தலுக்கு முன்பே தட்டி தூக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்து வருபவர் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் வந்ததும் முதல் வேளையாக அதிரடி மாற்றம் செய்ய போகிறாராம். அப்போது நியமிக்கப்படும் அதிகாரிகள் அடுத்தடுத்து திமுக ஊழல் புள்ளிகளை தட்டி தூக்க இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கெல்லாம் மேலாக அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதியும் அதிமுகவின் MP இன்பதுரைக்கு அறிவுறுத்தியுள்ளாராம். அதனால் அடுத்தபடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயப்போகிறது. அதனால் திமுகவுக்கு சாதகமான அதிகாரிகள் அடுத்தடுத்து மாற்றப்பட்டு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்படும் போது தற்போது திமுக தடை போட்டு வரும் அனைத்து தடைகளையும் உடைத்துவிட்டு மொத்தமாக வண்டியில் ஏற்றி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் எப்படி டெல்லியில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு புதிய மதுபான கொள்கை வழக்கில் சிக்கி அங்குள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகியோர் சிறையில் கம்பி எண்ணினார்களோ அதேபோன்று தமிழகத்தில் பெரும் புள்ளிகள் கம்பி எண்ண போகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. முக்கியமாக தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இத்தனை நாளும் ஊழல் பேர்வழிகளை காப்பாற்றி வந்துள்ள மு.க.ஸ்டாலின் அடுத்து மொத்தமாக அவர்களை தட்டி தூக்கப்படும் போது கண்ணீர் விட்டு கதறி அழும் சூழ்நிலை உருவாகும் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே ஊழல் அமைச்சர்கள் சம்பந்தமாக பட்டியல் போட்டு கொடுத்து விட்டார். அதனால் தற்போது சென்னை வந்துள்ள அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீன் யார் யாரை தட்டி தூக்க வேண்டும் என்று சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகளிடத்தில் லிஸ்ட் கொடுத்து விட்டதால் அடுத்து எப்போது வேண்டுமானாலும் திமுக அமைச்சர்கள் தட்டி தூக்கப்பட்டு விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் வெளியில் வெறப்பாக பேசினாலும் எப்போது என்ன நடக்குமோ என்கிற கடுமையான பீதியில் அறிவாலய வட்டாரம் இருப்பதாக கூறுகிறார்கள்.
அடுத்த செய்தி. விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம். நீதிபதி GR சுவாமிநாதன் போட்ட தடை உத்தரவு. நடிகர் விஜய்க்கும் அவரது மனைவிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள குடும்ப பிரச்சினை காரணமாக அவரை விவாகரத்து செய்யப்போவதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் சங்கீதா. அதோடு தங்களது குடும்ப பிரச்சனைகள் குறித்து ஊடகங்களில் யாரும் விவாதிக்கவோ மீடியாக்களில் செய்தி வெளியிடவோ கூடாது, அதற்கு நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் சங்கீதா. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி GR சுவாமிநாதன் கூறுகையில், குழந்தைகளின் தனிநபர் சுதந்திரம், தனி உரிமை பாதுகாப்பது முக்கியமான விஷயமாகும். எனவே ஏற்கனவே அவர்களை பற்றி வெளியிட்ட அவதூறு செய்திகளை ஊடகங்கள் உடனடியாக நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவினை நாடு முழுக்க உள்ள அனைத்து ஊடகங்களும் பின்பற்ற வேண்டும். மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக நடிகர் தனது மனைவி மற்றும் மாமியார் தனக்கு எதிராக அவதூறு பரப்பக்கூடாது என்று கூறியுள்ளார். இதற்கு நான் சொல்வது என்னவென்றால், உனக்கு மற்றவர்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதையும் நீயும் மற்றவர்களுக்கு செய்யாதே என்று பைபிள் வசனத்தை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் என்று கூறியுள்ள GR சுவாமிநாதன், இப்படி கோரிக்கை வைக்கும் நடிகர் தனது மனைவிக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் வெளியிடக்கூடாது என்றும் தடை போட்டுள்ளார். அதனால் தற்போது விவகாரம் நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டதால் இரண்டு தரப்பினரும் ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் அறிக்கை விட மாட்டோம் என்று உறுதியளிக்க வேண்டும். குறிப்பாக தங்களை சார்ந்தவர்களுக்கு கூட இந்த வழக்கு குறித்த தகவல்களை கசியவிடக்கூடாது. அதுவும் ஊடகங்களில் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இரண்டு தரப்பினரும் இந்த வழக்கு சம்பந்தமாக அனைத்து தவறுகளையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதாவுக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்த செய்தி. NDA பொதுக்கூட்டம் நுழைவாயிலிருந்து பெரியார் படம் அகற்றம். மோடி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்பதால் அவசரகதியில் அகற்றம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் முதல் பிரச்சார கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற நிலையில் மார்ச் 1 இன்று 2வது மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்த மாநாட்டுக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த சில தினங்களாகவே அதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த மாநாட்டு நுழைவாயிலில் அதிமுகவினர் பெரியார், அண்ணா, MGR ஆகியோரின் புகைப்படங்களை வைத்திருந்தார்கள். அதோடு இந்த மாநாட்டுக்கு உள்ளே திருப்பரங்குன்ற கோபுரமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று திடீரென்று மாநாட்டு நுழைவாயிலில் வைக்கப்பட்டிருந்த பெரியாரின் படம் அகற்றப்பட்டிருக்கிறது. அதிமுகவினர் இந்த மாநாட்டு பணிகளில் ஈடுபட்டதால் தங்களது கட்சி கூட்டம் போன்று பெரியார், அண்ணா, MGR புகைப்படங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையடுத்து பாஜகவினர் இது அதிமுக மாநாடு அல்ல, பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் NDA மாநாடு என்று குரல் கொடுத்ததை அடுத்து அவசரகதியில் பெரியாரின் படத்தை அகற்றியுள்ளார்கள்.